பேக் டு மை சேனல் அபீஸ் பியூட்டி ஹேக். நான் தான் உங்கள் அபி. டெய்லி நெயில் பாலிஷ் கலரை சேஞ்ச் பண்ணுறவங்களா நீங்கள் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தான். நெயில் வந்து எப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ணலாம், என்ன பண்ணணும் டெய்லி நெயில் பாலிஷ் மாற்றுறதுக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு 2-3 டிப்ஸ் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு க்ரீன் கலர் நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணேன். ஸோ உங்களுக்கே தெரியுது அது லைக் நெயில்ஸுக்குள்ளே போயிருக்கு. அண்ட் நெயில் வந்து ரொம்ப வீக்காக இருக்கேன், ஒரு ஃபிங்கரில் மட்டும் நீ ரிமூவ் பண்ணேன்னு கேட்டால் நான் நெக்ஸ்ட்டு வைக்க போகிற கலருக்குமே வந்து சேர்த்து இந்த இடத்துல வந்து பிளாக் தான் வைக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் சோம்பேறித்தனம் எனக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு வைக்கிறதுக்கு. நான் அப்படியே அது மேலே அடித்து விட்டுருவேன், ஓகேங்களா. ஸோ மீதி நெயில்ஸுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் நெயில் ஃபைலிங் அப்புறம் நிறையா இதெல்லாம் இருக்குது லைக் யூஸ் பண்ணுறதுக்கு. நான் வந்து அந்த எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன், பிகாஸ் நான் வந்து அந்த மாதிரி விஷயத்துலாம் நான் ஸ்பெண்ட் பண்ணுறதில்லை. நான் ஃபுல்லாக டிஐஒய்லேயே வந்து என் ஸ்கின், அதாவது என்னோடய நெயில்ஸ் வந்து நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். உங்கள் நெயில்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஜைல், அதாவது ரொம்ப வீக்காக இருக்குது, பேர்ந்துட்டு வருது அப்படின்னா அதெல்லாமே இதை வந்து சூப்பராக க்யூர் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து எல்லோ நெயில்ஸ். சில பேருக்கு வந்து சில அலர்ஜினால் நெயில்ஸ் வந்து எல்லோவாக இருக்கும். மேபி அந்த டிசீஸோ எதுவோ லைக் பாடியில் என்ன இருக்கோ அதுதான் வந்து நெயில்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். மேபி அந்த டிசீஸ் போனதுக்கப்புறமும் நெயில்ஸ் எல்லோவாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னா அந்த மாதிரி எல்லோனஸும் வந்து இது ரெடியூஸ் பண்ணும். அண்ட் பை த வே உங்களுக்கு வந்து நெயில் க்ரோத்துக்கும் வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப சிம்பிள், ரொம்ப பெரிய வேலையே கிடையாது. நான் வந்து இப்போ நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணிட்டேன். நெயில் பாலிஷ் ரிமூவர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹார்ஷான கெமிக்கல்ஸ்னால இது பண்ணுறாங்க, ஓகேங்களா, ரெடி பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து நான் வந்து ஹார்ஷ்ஃபுல்லான கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைப்பா. நான் வந்து வீட்டிலே ரெடி பண்ணுறேன். லைக் லெமனும் வினிகரும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து அதை அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு நெயில் பாலிஷ் ரிமூவ் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓகே நீங்கள் பண்ணலாம். பட் டெய்லி நீங்கள் வினிகரும் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் தப்பு, அதுவும் உங்கள் நெயில்ஸுக்கு நல்லது கிடையாது. ஸோ நீங்கள் டிஐஒய் நெயில் ரிமூவர் இருந்தாலும் சரி, இல்லைனா நீங்கள் வந்து பிராண்டடான நெயில் ரிமூவர் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் நெயில் ரிமூவ் பண்ணிவிட்டு, அதாவது நெயில் எனாமலை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த ஒரே ஒரு ஸ்டெப்பு தான். அது என்ன ஸ்டெப்புனா, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வார்ம் மில்க், லைக் லேசான சூடு இருக்கிற பால். ஆக்சுவலி நான் கொண்டு வரும்போது லேசான சூடு தான் இருந்துச்சு, இப்போது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு மாறிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து வார்மாக எடுத்துக்கோங்க, ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது. காய்ச்சின பாலாக காய்க்காததுன்னா கண்டிப்பாக காய்ச்சினது தான், பிகாஸ் நான் வார்ம் மில்க்னே சொல்கிறேன். காய்ச்சின பால் தான் எடுக்கணும். எடுத்துகிட்டு உங்கள் ஃபிங்கர்ஸை வந்து ஃபஸ்ட்டு டிப் பண்ணிக்கோங்க. ஃபிங்கர்ஸ் மொத்தமாக இல்லை, உங்கள் நெயில்ஸை மட்டும் டிப் பண்ணிக்கோங்க. மில்கில் வந்து நிறைய பொட்டாசியமும் கால்சியமும் இருக்குது. ஸோ அது வந்து நெயிலில் வந்து ஸ்ட்ராங் ஆக்கிறது மட்டும் இல்லாமல் நெயில் க்ரோத் அப்புறம் நெயில் டிசீஸ் எதுவாக இருந்தாலும் அது வந்து ப்ரிவெண்ட் பண்ணிடும். வேறு ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. நம்ம இந்த மாதிரி ஒரு 2 to 3 minutes இதிலே நம்ம வந்து ஹேண்ட்ஸை டிசால்வ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஒரு 2 to 3 minutes நீங்கள் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து லைக் ஒரு ஜென்டில் மசாஜ் மாதிரி இந்த மில்கை தொட்டு உங்களோட நெயில் கியூட்டிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த கியூட்டிக்கல்லேருந்து அப்படியே டிப் பண்ணி மில்கை வந்து நீங்கள் வந்து டிசால்வ் பண்ணணும் உங்கள் நெயில்ஸில், ஓகேங்களா. இவ்வளோதான். இது வந்து நீங்கள் வந்து எல்லா ஃபிங்கருக்கும் பண்ணணும். நான் வந்து இதை ஃபாலோ பண்ணுவேன், பிகாஸ் என் நெயில்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அது காரணமே இந்த ஒரு ஹேக் மட்டும்தான். நான் வந்து ஒரு வாட்டியும் நெயில் கலர் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு கலர் வைக்கும் போது நான் இதை தான் நான் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஷார்ட் நெயில்ஸ், லாங் நெயில்ஸ், நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி. நிறைய பேருக்கு லாங் நெயில்ஸ் வந்து ஓரளவுக்கு ஹைட் வந்ததுக்கப்புறமே டக்குன்னு உடச்சிக்கும். ஸோ நீங்களாம் வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம், உங்கள் நெயில்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் இன்னொன்று, நெயில்ஸ் ஹெல்த்தியாக இல்லாததுக்கு மெயின் ரீசன் வந்து நெயில் ட்ரைனஸ். ஸோ இந்த உங்கள் கியூட்டிக்கல்ஸ்லாம் வந்து நிறைய பேருக்கு இதெல்லாம் பீல் ஆகிட்டு இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இந்த மில்க் வந்து ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணும் உங்களுக்கு. நீங்கள் இதே வந்து உங்கள் கால் நெயில்ஸுக்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, வார்மாக இருந்தால் தான் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து என்னோடய 2 ஃபிங்கர்ஸுமே டிப் பண்ணிட்டேன். இப்போவே வந்து எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தெரிஞ்ச மாதிரி இருக்குது என் ஃபிங்கர்ஸுக்கு. ஸோ நான் போய் என் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் வந்து சொல்ல மறந்துட்டேன், இந்த டோட்டலாக 3 minutes நான் வந்து இந்த இது பண்ணேன், லைக் டிப்பிங் திங், ஓகேவா. 3 நிமிஷம் பண்ணேன், நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் நெயில்ஸ்லாம் வந்து ஒயிட்டாக இருக்கிறது வந்து உங்களுக்கே தெரியும், வீடியோவிலே தெரியும்னு நினைக்கிறேன். கியூட்டிக்கல்ஸ்லாம் வந்து
நல்லா மாய்ஸ்சரைஸ்ட் ஆகி ஒரு பிங்க் நெயில்ஸ் மாதிரி எனக்கு வந்து தெரியுது. கேமராவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல, பட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன் நெயில்ஸாக. நெக்ஸ்ட் அந்த க்ரீன் கலரில் இருந்ததெல்லாம் போயிட்டு ஃபிங்கர் க்ளீனாக இருக்க பாருங்கள். நான் வந்து பிஃபோர் ஆஃப்டர் காட்டுறேன். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம். அது என்னென்னா நெயில் மசாஜ். உங்களுக்கு வந்து நெயில்ஸ் வளரவே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்க, இல்லைனா நெயில்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்டெப்பு தான் இது. இல்லை எனக்கு இருக்கிறது போதும்பா, நான் வந்து நெயில் பாலிஷ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் எனக்கு டிப்ஸ் சொன்னீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டிப் மட்டுமே போதும். இது முடிச்சுட்டு நீங்கள் டைரெக்டாக உங்களோட நெயில் பாலிஷ் நெக்ஸ்ட்டு எனாமல் வந்து நீங்கள் கோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் இது வந்து ஒரு அடிஷ்னல் ஸ்டெப். உங்கள் நெயில்ஸுக்கான ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஒரு ஆயில் யூஸ் பண்ணி நம்ம வந்து மசாஜ் பண்ண போகிறோம். அது என்ன ஆயில்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆலிவ் ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் கோகோனட் ஆயிலே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப வேணால் லைக் 2 to 3 drops போதும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் டிப் பண்ணிட்டேன். ஸோ இருக்கிற ரிமைனிங் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். இப்படி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு உங்களோட பெரிய ஃபிங்கரால், அதாவது தம் ஃபிங்கரால் ஒரு ஃபிங்கரையாக மசாஜ் பண்ணுங்கள். இப்படி சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து லெஃப்ட் கையை வந்து ரைட் கையை வச்சு மசாஜ் பண்ணுங்கள். ரைட் கையை வந்து லெஃப்ட் கையை வச்சு மசாஜ் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா நெயில்ஸ் ரப்பிங். ஓகேங்களா? இப்படி நெயில் ரப் பண்ணணும். நீங்கள் ஆயில் போட்டு ரப் பண்ணுறதுனால வந்து ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. நெயிலும் வந்து இப்படி டச் ஆச்சு அப்படின்னா அதுவே வந்து நெயில் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு கேட்டால் ரொம்ப அப்படியே விகரஸாக தேய்க்காதீங்க. ரொம்ப லைட்டாக அப்படியே ஒரு மசாஜ் மாதிரி. மோர் தென் நெயில்ஸ் உங்கள் க்யூட்டிக்கல்ஸ் தான் நீங்கள் வந்து தேய்ப்பீங்க. ஸோ இந்த இடமும் தேய்க்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு திருப்பி அந்த ரவுண்டு மசாஜ் பண்ணுங்கள். இது வந்து உங்கள் நெயில்ஸுக்கு ரொம்பவே நல்லது. வீக்காக இருக்கிற நெயில்ஸை ஸ்ட்ராங் படுத்துறதுக்கும், உடையிற நெயில்ஸை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கும், நெயில்ஸை சீக்கிரமாக வளர வைக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாலே போதும், உங்கள் நெயில்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எப்போல்லாம் வந்து நெயில் கலர் ரிமூவ் பண்ணுறீங்களோ நீங்கள் அப்போ பண்ணால் மட்டும் போதும். நான் வந்து இல்லைப்பா, நான் வீக்லி ஒன்ஸ் தான் நெயில் கலர் ரிமூவ் பண்ணேன்னா அப்போ கூட வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணால் போதும். நான் டெய்லி பண்ணுற ஆளுனா நீங்கள் வந்து இது கொஞ்சம் டெய்லி பண்ணி தான் ஆகணும். இல்லைனா 2 days ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை பண்ணலாம். நான் வந்து டெய்லி உட்காந்து ஐ டோன்ட் ஹேவ் டைம் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். பிகாஸ் நெயில் கலர் ரிமூவர் வந்து ரொம்ப ஹார்ஷான கெமிக்கல்ஸ்னால ரெடி பண்ணுறாங்க. நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னது தான். ஸோ அதான் ஒரே ரீசன் நம்ம இதை பண்ணுறதுக்கு. ஸோ உங்கள் நெயில்ஸ் வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து அதுக்கான எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுத்து தான் வைக்கணும். நம்ம எப்படி நம்ம ஃபேஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளோட நெயில்ஸும் வந்து நம்ம ரொம்பவே முக்கியமாக மெயின்டைன் பண்ணணும். பிகாஸ் நம்ம கையில் தான் சாப்பிட்றோம். ஸோ நம்மளோட நெயில்ஸ் வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்கணும், அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ நான் ஃபினிஷ் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நான் வந்து நம்ம சேனலில் வந்து நிறையா ப்ராடக்ட் ரிவ்யூஸ்லாம் போடுவேன். உங்களுக்கு எதனா ப்ராடக்ட் ரிவ்யூஸில் டவுட் இல்லை, என்ன ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணணும் எதனா டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து மறக்காமல் ரிப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு. அண்ட் ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். until then it's bye from Abhi. டாடா.